நாலாவது பார்த்தீங்கன்னா ரத்த சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்தும். ரத்த சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமான தேவை வந்து நார்ச்சத்து. கொண்டைக்கடலை வந்து நார்ச்சத்து வந்து சொல்லவே தேவையில்ல, அதிகமாக இருக்குது. அதனால முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் கரையும் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களுக்கு ரத்த சர்க்கரையின் அளவு வந்து கட்டுப்படுத்தும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத்த சோகை நோய் வராமல் கட்டுப்படுத்தும். ஆறாவது பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம். ரத்த அழுத்தம் வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக வந்து நமக்கு தேவைப்படுற சத்து என்னன்னா மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்து. கொண்டைக்கடல மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ரத்த அழுத்தம் வந்து வராமல் தடுக்கும். ஏழாவது பார்த்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகள். செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நார்ச்சத்தின்மை. நார்ச்சத்து வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். செரிமான கோளாறு, குடலின் ஆரோக்கியம், இது போன்ற பிரச்சனைலாம் இருக்கு. குடல் ஆரோக்கியத்தையும் நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செரிமான கோளாறை வந்து தடுக்கிறதுக்கு நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கொண்டைக்கடலை வந்து நீங்கள் தினமும் சாப்பிடலாம். ஏன்னா இதில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குடல், வயிறு மற்றும்